இது யூனிட் 3ல வருது. யூனிட் 3ல யூனிட் 3 determine the moment of inertia of the given t section shown in figure. நமக்கு இது t section கொடுக்கலாம், இல்லனா channel section இந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்லனா l section இந்த மாதிரி டிஃபரண்டான ஷேப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு பேர் இது கொடுத்துட்டாங்கன்னா இது ஃப்ளாட் போர்ஷன் வச்சுக்கோங்க. FLANGE இந்த போர்ஷன் பேர் வந்துட்டு வெப். சரிங்களா? இந்த பிரெத் இந்த ஹைட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த ஹைட்டு இதுவாக இருக்கும். இது கொடுக்கல அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் இந்த வேல்யூ எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது கொடுத்துருக்க ஷேப் என்ன பண்ணணும்னா ஒரு இந்த இடத்துல இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பாக மாறும், இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பாக மாறும். ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதை கொடுத்துருக்க ஷேப் பண்ணிட்டு என் நடுவில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு நீங்கள் இதை பிரிச்சுட்டீங்க ரெண்டு ஷேப்பாக. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கு. இது நம்பர் 1, இது நம்பர் 2. சொல்யூஷன் இது ஃபர்ஸ்ட் ஒன். நீங்கள் இனிஷியலாக என்ன கண்டுபிடிக்கலாம்? சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா இந்த ஹோல் ஃபேனுக்கு எந்த இடத்துல இதோட வெயிட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ் பார் ஃபார்முலா A1 x1 plus A2 x2 divided by A1 plus A2. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் y பார்க்கு இதே மாதிரி தான் ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். A1 y1 plus A2 y2 divided by A1 plus A2. சரிங்களா? இந்த இதெல்லாம் போட்டு x bar y bar கண்டுபிடிக்கணும். இந்த x bar y bar கண்டுபிடிக்கிறது மட்டுமே விட 13 மார்க் கேட்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற அடுத்த செக்ஷன் அது 13 மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதும் 13 மார்க் கவர் பண்ணிடுவாங்க. இந்த கேஸில் வந்துட்டு என்ன பண்ணிருக்குன்னா ரெண்டு போர்ஸ் தான் பிரிச்சிருக்காங்கனால A1 x1 A2 x2 எழுதியிருக்கோம். சப்போஸ் இன்னொரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு C செக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் இங்கே ஒரு கோடு போட்டு இது 1வது ஷேப், இது 2வது ஷேப், இது 3வது ஷேப் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட என்ன ஆகுனா ப்ளஸ் A3 x3 ப்ளஸ் A3 ஆகும். எத்தனை ஷேப்பை பிரிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்துட்டு நம்பர் ஆஃப் இது அதிகமாகிட்டே கொடுக்கும். இந்த கேஸில் நீங்கள் ஃப்ளான்ஜு வெப்பன் ரெண்டு மட்டும் பிரிச்சிருக்கீங்க, அதனால் A1 A2 மட்டும் எழுதிருக்கோம். 3வது ஷேப் இல்லாதனால அது எழுத வேண்டியதில்லை. சரிங்களா? இப்போ அடுத்து பண்ணலாம். இப்போ இதில் இருக்கிற A1 x1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A1 ஃபஸ்ட்டு பிளாக் வரலைங்க. ஃபஸ்ட்டு பிளாக் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இதனோட அகலம் எவ்வளோ? B1 ஈக்குவல் டு 20 mm. அடுத்து இது வந்துட்டு D1. இப்போ பாருங்க டோட்டலாக 60 கொடுத்துருக்காங்க. 60ல் இந்த 20 போயிடுச்சு. மீதி இந்த ஹைட் இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கு இந்த கோடு போட்டு பிரிச்சிட்டோம். அப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னா இந்த 60ல் இந்த 20 மைனஸ் பண்ணிட்டா மீதி வர 40 mm இருக்கும். ஓகேங்களா? இது 40 mm ஹைட். சரிங்களா? இப்போது அடுத்தது 2வது போர்ஷன் வந்தோம்னா 2வது போர்ஷன் வந்துட்டு இப்படி இருக்குது. சரிங்களா? 2வது போர்ஷன் இங்கே இருக்குது. இதனோட பிரெத் வந்துட்டு 60 mm இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு B2. 2வது போர்ஷனுக்கு B2ன்னு வச்சுக்கிறோம், 60 mm. அடுத்தது D2 20 mm. இந்த பிரெத் 20 mm. சரிங்களா? இதிலிருந்து நீங்கள் x1 y1 x2 y2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு இமேஜினரி லைன் இங்கிருந்து எல்லா சென்ட்ரல் மெஷர்மெண்ட்டுமே இந்த கடைசியிலிருந்து ஒரு வெர்டிக்கல் லைன்
இந்த பாட்டம்ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சி இங்கிருந்தா எல்லா சென்டார்டுமே நீங்க மெஷர் பண்ணணும். சரிங்களா? இங்கிருந்து மெஷர் பண்ணும்போது இப்போ பாருங்க, இந்த பிளாக் எந்த இடத்துல இருக்கும்? இந்த டாட்டட் லைன் எங்க இருக்கு? இதோட அடிப்பகுதி, அதாவது இந்த இடத்துல இருக்குது டாட்டட் லைன். சரிங்களா? இந்த வெர்டிகல் பகுதி எங்க இருக்குது? இங்கிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது? இங்கிருந்து மொத்தம் 60, இதுல 20 போயிருச்சு, மீதி இங்க ஒரு 20 வரும், இந்த பக்கம் ஒரு 20 வரும். சரிங்களா? கரெக்ட்டுங்களா? அப்போ வந்துட்டு இங்கிருந்து 20 mm தள்ளி டாட்டட் லைன், இது 20 mm. சரிங்களா? ஓகே. அடுத்து B2 வரும். B2 வரும்போது இதனோட இந்த பகுதி இது, இந்த பகுதி தான் இங்க இருக்கு. அப்போ இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இந்த பகுதி இருக்கு பாருங்க, மொத்தம் 60, 60ல இந்த 20 போயிட்டா இது வந்து 40 mm இருக்கும். அப்போ டாட்டட் லைன் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா கீழ இருந்து 40 mm தள்ளி தான் வந்துட்டு மேலே இந்த ஃபிளாஞ்ச் ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கு? இந்த டாட்டட் லைன்லயே இந்த ஃபிளாஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எதுவும் கிடையாது, அப்படி இருக்கும். ஓகேங்களா? ரைட். பாருங்க, அடுத்தது x1 பாருங்க, x1ங்கிறது ஸ்மால் x1 அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார், இது ஃபர்ஸ்ட் பார், இதனோட x எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, இதனோட சென்ட்ராய்டு எங்க இருக்கு? இங்க மையப்புள்ளியில் இருக்கும். சரிங்களா? அப்போ இது இங்கிருந்து இந்த அச்சிலிருந்து பார்த்தோம்னா இங்க ஒரு 20 பிளஸ் இந்த மொத்தம் இங்க எவ்வளவு இருக்கு? 20 கொடுத்துருக்காங்க. அந்த 20ல பாதியில இது 10, இது 10. அப்போ 20/2 ஈக்குவல் டு 30 mm. அடுத்து y1 இதே மாதிரி y1 இருக்கும்போது y ஆக்சிஸ் சொல்லிட்டு y டைரக்ஷன்ல பார்க்கும்போது நம்ம இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம்? மொத்தம் 40ல பாதியில இருக்கும். 40 வகுத்தல் பாதியில 20 mm இருக்கும். அடுத்தது ரெண்டாவது பார் வரும். ரெண்டாவது பாருக்கு x2 எங்க இருக்கு? இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும்? மொத்தம் 60, 60ல பாதி, 60ல பாதி 60/2 ஈக்குவல் டு 30 mm. அடுத்தது y2 போகும்போது இங்கிருந்து மெஷர் பண்ணோம், இது 40 பிளஸ் இது ஒரு 20/2 50 mm. சரிங்களா? x1 y1 x2 y2. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து போயிட்டு அந்த பார் x பார்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x bar is equal to ஃபார்முலா முன்னாடியே போட்டுப்போம், a1 x1 plus a2 x2 divided by a1 plus a2 அப்படின்னு போட்டுட்டோம். இதில் a1 a2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? a1 வேல்யூ பாருங்க, நோட் கண்டுபிடிச்சிங்க. a1ங்கிறதுனா இதோட பரப்பு ஏரியா வந்துட்டு நீளம், breadth into depth, b1 into d1 என்ன அது சொல்றோம். அதனால breadth into depth, breadth வந்துட்டு 20 mm into wire வந்துட்டு 40 mm, 800 mm. அடுத்து a2வும் அதே ரெக்டாங்குலர் ஷேப் தான், அதுக்கும் b2 d2, breadth வந்துட்டு எவ்வளோ 60 mm into depth வந்துட்டு 20 mm equal to 1200 mm. சரிங்களா? ஸோ இந்த x பார் சப்ஸ்டிட்யூட்